திருநெல்வேலிக்கு பக்கத்தில் ஒரு ஊரில் கபடி போட்டி நடந்திருக்கு, விளையாட்டு போட்டி நடந்திருக்கு. அதில் கபடி போட்டி வச்சுருக்காங்க. ஆம்பளைகளுக்கு தனியாக பொம்பளைகளுக்கு தனியாக விளாண்டு ஜெயிச்சாச்சு. பரிசு கொடுக்குற மேட்ரு வந்திருக்கு. வந்த உடனே ஆண்களெல்லாம் ஜெயிச்சிருக்கீங்களா, வாங்க உங்களுக்கு 3 லட்ச ரூபா பிடிங்க அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. பொம்பளையெல்லாம் ஜெயிச்சிருக்கீங்களா, வாங்க 2 லட்ச ரூபா பிடிங்கன்னு அவங்களுக்கு கொடுத்துருக்காங்க. சடக்குன்னு நம்ம எம்பி அக்காவுக்கு கோவம் தோச்சு. அது என்ன, ஆம்பளைகளுக்கு 3 லட்சம் பொம்பளைகளுக்கு 2 லட்சம், 2 பேரும் மூச்சை பிடிச்சார கபடி கபடின்னு வேண்டாங்க, என்ன நியாயம்னு கேட்டவுடனே விழா கமிட்டியார் மன்னிச்சு மாற்றி கொடுத்து அப்படின்னு கொடுத்துருக்குறாங்க. ஆண் வீரர்களுக்கு வெற்றி பெறக்கூடிய வீரர்களுக்கு பரிசு தொகை என்ன, பெண்களுக்கு என்ன பரிசு தொகை என்பதை கேட்டு ஆண்களுக்கு the men's team it is 3 lakhs and when it's the women's team it is 2 lakhs. There is something which has to be filled because I'm sure the male players also will accept that everybody puts in equal amount of hard work.